இது ஃப்ரூட்டோட தாங்க, பிளாக் கரண்ட் ஃப்ரூட்டோடது. குறிப்பாக நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, பிளாக் கரண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம், பிளாக் கரண்ட்டை தனியாக யூஸ் பண்ணலாம், அது எல்லாருக்கும் தெரியும். பிளாக் கரண்ட்டை தனியாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்டோட ஹைலி கான்சன்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும், டைமாக ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இந்த பிளாக் கரண்ட்டோட சோக்கோமஸ்க்கு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி இதே பிளாக் கரண்ட்டோட ஃப்ளோரல் ஆட் பண்ணலாம், குறிப்பாக ரோஸ் ஆட் பண்ணலாங்க. ரோஸ் இதோட கஸ்டமைஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது பிளாக் கரண்ட் ரொம்ப ஒரு யூனிக்கான பர்ஃப்யூம் மாதிரி ஆயிரும். பட் இது வந்து நான் நோட் பண்ணி வச்சு சொல்கிறேன், இதை கவுண்டரில் வந்து கேட்கும்போது எனக்கு ஞாபகப்படுத்தினா தான் தெரியும், அல்லது யாராவது ஆர்டர் கொடுத்தாலும் இதை கண்டிப்பாக நோட் பண்ணி சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ முக்கியமாக பிளாக் கரண்ட்டை வச்சு 2 சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒன்று வெண்ணிலாவோட கஸ்டமைஸ் பண்ணலாம், அதைத்தான் நான் சாக்கோமஸ்க்குன்னு சொன்னேன். ஏன்னா சாக்கோமஸ்கோட பிளாக் கரண்ட்டை கஸ்டமைஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க ப்ரீமியம் சாக்கோமஸ்க்கு என்ன ஆகும்னா, அதில் ஏற்கனவே மஸ்க் இருக்குது, மஸ்க் டாமினண்ட்டாக இருக்கும். அப்போ இதோட சேரும்போது இன்னும் சூப்பராக இருக்கும், அதோட வெண்ணிலா இருக்கும். அதனால பிளாக் கரண்ட்டை அப்படி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதே பிளாக் கரண்ட்டை ரோஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதோட ரோஸ் ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணும்போது ரோஸ் ஒரு சூப்பராக இருக்கும், அது டாப்லேயும் இருக்கும், கொஞ்சம் ரிசல்ட்லேயும் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவைப்பட்டால் இன்னும் ஒயிட் மஸ்க்கு இதுன்னு நிறைய பண்ணலாம். நான் செலக்டடாக இதை வச்சு குறிப்பாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொன்னேன்.